அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது இட்லி மஞ்சூரியன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். இட்லி 3 இட்லி எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன், எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன். சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இட்லி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு போட்டுக்கலாம் முதல்ல. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இட்லியும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோட்டிங்காக தான் நான் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நமக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். இப்போ கடாயை இறக்கிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இது வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு தேவை கிடையாது, ஓரளவு வதக்கியிருக்கேன். அடுத்தது கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கியிருக்கேன். அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது ரெட் சில்லி சாஸ். அடுத்தது டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லியையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இட்லி மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம இட்லி ஊற்றி நம்ம இது செய்யணும்னு தேவையே இல்லை. காலையில் உள்ள இட்லியை நம்ம ஈவினிங்கில் இது மாதிரி செஞ்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம வைக்கலாம். நல்லா அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.